வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. அடுத்தடுத்து இதனுடைய எதிரொலி எவ்வாறு இருக்கும்? எந்தெந்த பகுதிகளில் மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல்ல நிலவிய தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு. அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அக்டோபர் 27 காலை தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் புயலாகவும் மாறும் என எதிர்பார்க்கப்படுது. தற்போது இந்த சலனம் சென்னையிலிருந்து 990 கிலோமீட்டர் கிழக்கே தென்கிழக்கே மற்றும் காக்கிநாடாவில் இருந்து 1000 கிலோமீட்டர் கிழக்கே தென்கிழக்கே மையம் கொண்டிருக்கு. இந்த புயல் சின்னம் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மச்சுலிப்பட்டினம் மற்றும் விசாகப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடா அருகே அக்டோபர் 28 கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இது காக்கிநாடா நோக்கி சென்றாலும் நமக்கு சாதகமான மேக குவியல்கள் காரணமாக அக்டோபர் 27, 28 ஆகிய தேதிகள்ல வடகோடி மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் அதனை ஒட்டிய ராணிப்பேட்டை மாவட்டங்கள்ல பரவலாக இந்த சலனத்தில் இருந்து மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். அந்த மழைப்பொழிவின் தீவிரம் எவ்வளவு இருக்கும் என்பதை இந்த புயல் சின்னம் நகர தொடங்கும் போது நம்ம அதை உறுதிப்படுத்தலாம். ஒரு கனமழையாக இருக்குமா அல்லது மிக கனமழை அளவிற்கு மழைப்பொழிவு கொடுக்குமா, குறுகிய காலத்துல தீவிர மழைக்கு வாய்ப்பு இருக்கா என்பது நம்மிலிருந்து கிட்டத்தட்ட 990 கிலோமீட்டர் தொலைவில் தான் புயல் மையம் கொண்டிருக்கு. இது நகர தொடங்கும் போது அதன் தீவிரம் நமக்கு தெரியும். தற்போதைய நிலையில இந்த சலனத்தினால சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு மழை உறுதி என்பது திட்டவட்டமா தெரியுது. அதிலும் குறிப்பாக அக்டோபர் 27, 28 தேதிகள்ல பரவலா வடகோடி மாவட்டங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம்.